எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். கிளிநொச்சி பெரிய பரந்தன் 5ஆம் வாய்க்காலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து 3/4 ஏக்கர் வந்து மேட்டு காணி இருக்குது, ஒரு வீட்டோடு இருக்குது. 3.25 ஏக்கர் வந்து வயல் காணி இருக்குது. வயல் காணியோட சேர்த்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஏக்கர் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு மூலக்கை கூரை போட்டிருக்கு, கரண்ட் வசதி எல்லாம் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடிபோக்கு சந்தை ஏனையின் ரோட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பூனேரிக்கு போகிற இந்த ஓசியர்கட்ட சந்தின்னு சொல்கிறவாங்க, அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் வரும். வீடு கொஞ்சம் பழைய வீடு தான், முதல் கட்டின வீடு தான் இது. சும்மா நீங்கள் நார்மலாக திருத்தி கொண்டு இருக்கலாம். மற்றபடி வீட்டுக்கு அவ்வளவு பெருமதி என்று இல்லை, காணிக்குத்தான் வந்து இந்த பெருமதி. முக்கியமாக வந்து காணி வந்து அறுதி உறுதி காணி, யாழ்ப்பாண உறுதி மாதிரி, அதாவது பழைய உறுதி தோம்பெல்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. காணிக்குத்தான் இந்த பெருமதி. கிட்டத்தட்ட ஒரு 20 தென்னை மரங்கள் இருக்குது, காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள். காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 20 தென்னை மரங்கள் இருக்குது. நல்ல காய்களோடு இருக்குது எல்லா தென்னை மரமே. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து மேட்டுக்காணி தான், 3/4 ஏக்கர் மேட்டுக்காணி தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதுக்கு பின்னுக்குத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.25 ஏக்கர் வயல் காணி வந்து விற்பனைக்காக இருக்குது. நல்ல தோட்டம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு மண் தான் இது, பிரச்சனை இல்லை. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடு மாடுகள் வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு இடம். கூடுதலாக வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் செய்கிற இடம் தான், விவசாய கிராமம் தான் இது ஃபுல்லாகவே. பெரிய பிறந்தன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் வாய்க்கால் சார்ந்த இடங்களாக தான் இருக்குது. ஆகவே நீங்கள் இந்த மேட்டுக்காணியில் வந்து வீடையும் கட்டி கொண்டு தோட்டங்களை செய்து கொண்டு இருக்கலாம். மற்றது இந்த வயல் 3.25 ஏக்கர் வயலை வந்து நீங்கள் விதைச்சி கொண்டிருந்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இங்கால வந்து வயல் காணி வந்து ஒரு ஏக்கர் வந்து 40,000 to 45 லட்சம் ரூபா வரைக்கும் போய் கொண்டிருக்குது இப்பத்திய விலையில். குத்தகைக்கு வந்து ஒரு போகத்துக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து 30,000 ரூபா போகுது. கிட்டத்தட்ட இந்த 3 ஏக்கர் காணியையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 90,000 ரூபாய்க்கு குத்தகைக்கு கொடுக்கலாம். ஒரு போகத்துக்கு 2 போகத்துக்கு 180 கிட்ட குத்தகைக்கு கொடுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு 4 லட்சம் ரூபா காசாவது உங்களுக்கு இந்த வயல் காணியில் குத்தகைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொந்தமாக விதைச்சிங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு நல்ல லாபம் வரும். அங்கால விதைச்சிருக்கிறாங்க பாருங்கள், அதை நான் காட்டுறேன். அது வந்து பக்கத்து காணி, ஆனால் அங்கால விதைச்சிருக்கிறாங்க. பயிர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கால பகுதியில் கூடுதலாக ஏக்கருக்கு 30 to 35 பேக் சுவராக அடிக்கும் நெல். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணிக்கு பக்கத்தில் உள்ள காணியெல்லாம் இது எப்படி விளைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது விற்கிற காணியில், இது பக்கத்து காணி. நான் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு விளைச்சலை காட்டுறதுக்காக காட்டுறேன். பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்குன்னு சொல்லி. சிறுபோக தண்ணி வசதி, அதாவது இரணைமடு குளத்துலேருந்து தான் இங்கே வந்து நீர் வருது, வாய்க்கால் விடா வருது. சிறுபோக தண்ணி வசதி இருக்குது. 2 போக காணி, அறுதி உறுதி காணி. 4 ஏக்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதி இருக்குது, தோம்பெல்லாம் இருக்குது. தேவைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நான் முழு டீட்டெயில்ஸும் தருவேன். தயவுசெய்து காணியை வந்து நீங்கள் வந்து வேறு ஆக்களை விட்டு பார்க்குறதோ, வேறு புரோக்கர் விட்டு தயவுசெய்து பார்க்க வேணாம். அப்படியான கேவலமான வேலையில் செய்யாதீங்க. நாங்களே உங்களுக்கு இந்த காணியை வந்து நேர்மையான முறையில் எங்களுக்குரிய கொமிஷனை வேண்டிட்டு செய்து தருவோம். காணி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு கணக்காயில் ஒரு 2 வீதம், 1 லட்சத்துக்கு ஒரு 2,000 ரூபா தர வேண்டியிருக்கும். உரிமையாளரும் எங்களுக்கு ஒரு 3 வீதம் தருவார். உண்மையாலுமே இவ்வளவு தான் எங்களோட பிஸ்னஸ். இதை தாண்டி நாங்கள் வந்து லட்சக்கணக்கில் 20 லட்சம் 30 லட்சம் வந்து வச்சு சொல்கிற பழக்கங்கள் எங்களுக்கு இல்லை. ஆகவே வேறு புரோக்கர் மாற வச்சு, இல்லாட்டி வேறு நீங்கள் உங்களோட சொந்தக்காரங்களை விட்டு பார்த்து இந்த கள்ளத்தனமாகலாம் காணி எடுக்காங்க. அது கூடாது, உங்களுக்கும் கூடாது, உங்களோட சந்ததிக்கும் கூடாது. இப்படியான கேவலங்கட்ட வேலையிலெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியான வேலையில் செய்யாதீங்க.
தொங்கலில் தெரிகிற மரம் பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதான் இந்த காணியோட இல்லையா இருக்குது. ஆகவே நேரடியாக வாங்க, இந்த நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். நாங்கள் நேரடியாக உரிமையாளரை கூப்பிடுவோம், கதைப்போம். ரைட், ஒரு கட்டுமான விலைன்னு சொன்னால் கொடுத்து போட்டு காணியை வேண்டுங்க. எங்களுக்கு உரிய கமிஷனையும் சந்தோஷமாக தந்துட்டு போங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் ஓடி ஆடி கஷ்டப்பட்டு காணியை வீடியோக்கள் போடுறது, நீங்கள் ஈஸியாக வந்து வேறு ஆக்களை விட்டு வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற ஆக்கள்லாம் கூடுதலான இந்த மாதிரி வேலையில் செய்கிறீங்க. நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேரை சொல்கிறேன், அப்படியான வேலையில் செய்யாதீங்க. ஆனால் இங்கே இருக்கிற புரோக்கர் மேலும் இப்படியான வேலைகளை கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறீங்க. அதில் அந்த மாதிரி வேலையில் செய்யாதீங்க. அடுத்தவங்களோட உழைப்புகளை நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,80,00,000 ரூபா சொல்கிறார். சரிதானே? ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. மேற்கொண்டு நாங்கள் பேசுவோம். சொல்கிற விலைக்கு யாரும் எடுக்கிற இல்லை. மேற்கொண்டு நாங்கள் இந்த பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு ஏக்கர் வயல் காணி வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா பார்த்தாலே இதில் 3.4 ஏக்கர் கிட்ட இருக்குது. 1,30,30 கிட்ட வருது. இந்த சைட்லலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் 40 லட்சம் அப்படி தான் போகுது. 3.4 ஏக்கர் வயல் கிட்டத்தட்ட 1,30, 1,35 கிட்ட வருது. வீட்டுக்கு ஒரு 50 போட்டிருக்கிறேன். 1,80,00,000 ரூபா சொல்கிறேன். அறுதி காணி. சரிதானே? ஆனாலும் வந்து விலை வந்து மேற்கொண்டும் பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய விலையாக தான் இருக்குது. தயவுசெய்து என்னோட வாங்க, எனக்கு நீங்கள் கோலிடுங்க, நேரடியாக வருவோம். எல்லா ஆவணமும் விளையாட்ட கிடக்கு பார்த்துக்கிட்டு நாங்கள் காய்ச்சி பேசி எடுப்போம். வீட்டுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்கிரீட் ரோடு தான் இருக்குது. வாகனங்கள் எல்லாம் ஈஸியாக வந்து போகக்கூடிய பெரிய அகலப்பாதை. கான்கிரீட் ரோட்டுக்கு பக்கத்தில் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்கால் இருக்குது. நல்ல பெரிய வாய்க்கால் ஒன்று இருக்குது. நான் ஒன்று அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நம்மளோட தண்ணி வர வாய்க்கால். இந்த நேரம் குளிர்மையாக இருக்கும் இந்த பிரதேசம். நீங்கள் வந்து குளிக்கலாம், என்னவும் செய்யலாம், உடுப்பு துவைக்கலாம். அப்படி நல்ல சுத்தமான தண்ணி அது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த வாய்க்கால் தண்ணி எந்த நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். நல்ல குளிர்மையான பிரதேசம். கான்கிரீட் ரோட் கரையோடைய இந்த காணி இருக்குது. இதான் உறவுகளை இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. நான் சொன்னது மாதிரி தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்கள், கதைச்சி பேசி காணியை வந்து எடுத்துக்கொள்வோம். மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.